அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா +2 அக்கௌண்டன்சி அலகு 2 லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இந்த பாடத்தில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 15 பயிற்சி கணக்கு 17 மற்றும் 18 இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 59 எடுத்துக்காட்டு 15 பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குலெல்லாம் வருவாய் செலவின கணக்கு தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு தயாரிச்சிருப்போம். இந்த கணக்கில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற டீட்டெயில் பரிசு நிதியை பற்றினது. இறுதி கணக்கு அப்படின்னாலே நமக்கு இருப்புநிலை குறிப்பும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். இதில் ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன் இதில் வருவாய் செலவின கணக்கு வரலை? வெறுமனே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இருப்புநிலை குறிப்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வருவாய் செலவின கணக்கு ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதையும் தெரிஞ்சுக்கணும். வருவாய் செலவின கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருவாய் இனங்கள் மட்டும்தான் இருக்கும், முதல் இனம் எதுவுமே வரக்கூடாது. வருவாய் செலவின கணக்கை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அதில் எதெல்லாம் எடுத்துக்குவோம் எதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. அதில் முதலினம் எதையுமே எடுக்க மாட்டோம். பேஜ் நம்பர் 48 பாருங்களேன். இதில் வருவாயினம்னா என்னெல்லாம், முதலினம்னா என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த முதலின வரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்கு கீழே ஆயுள் உறுப்பினர் கட்டணம், உயில் கொடை, குறிப்பிட்ட நன்கொடை, நிலை சொத்துக்கள் விற்றது, சிறப்பு நிதி, தொடர் விளையாட்டு போட்டி நிதி, பரிசு நிதி, இது எல்லாமே நமக்கு முதலினம். இது எதுவுமே நம்ம வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கும் போது எடுத்துருக்கவே மாட்டோம். முதலினம் அதில் வரக்கூடாது. இந்த நிதி அப்படிங்கிற வார்த்தை வர்றது எல்லாமே நமக்கு முதலினமாக தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த கணக்கில் பரிசு நிதியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பரிசு நிதி அப்படிங்கிறது நமக்கு முதலினம். அதனால தான் நமக்கு வருவாய் செலவின கணக்கு இதில் தயாரிக்கலை. வருவாய் செலவின கணக்கில் இந்த பரிசு நிதிங்கிறது வராது. இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகளில் வருவாய் செலவின கணக்கில் வர மாதிரியானதே கொடுத்துருப்பாங்க. எழுதுபொருட்களுக்கான செலவாக இருக்கட்டும், பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள், இந்த மாதிரி இது எல்லாமே வருவாய் செலவின கணக்கில் வரும். ஆனால் இந்த பரிசு நிதிங்கிறது வருவாய் செலவின கணக்கில் வராது. இது ஒரு முதலினம். இருப்புநிலை குறிப்பில் நம்ம முதலினத்தை எடுத்துகிட்டு போவோம். அதனால இருப்புநிலை குறிப்பை மட்டுமே நம்ம தயாரிக்கிறோம். இந்த இருப்புநிலை குறிப்பிலையுமே எல்லா டீட்டெயிலும் கொடுத்து டேலியார மாதிரி இதில் இல்லை. இதில் பரிசு நிதி சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எல்லா டீட்டெயிலும் இதுல இல்லை. பரிசு நிதியை எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத இந்த கணக்கில் நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் பரிசு நிதி அப்படின்னா என்னன்னு யோசித்து பார்க்கணும். பரிசு நிதி அப்படின்னா இந்த அறக்கட்டளையில நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க இல்லையா? அப்போ போட்டிகள்லாம் நடத்தும் போது அதற்காக பரிசு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். பரிசு கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிதி, அதற்கு பேரு தான் பரிசு நிதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிசு நிதி அப்படிங்கிறது இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் வரும். ஏன் அப்படின்னா இது இந்த நிறுவனத்திற்கு, இந்த அமைப்புக்கு சொந்தமானது கிடையாது. பரிசு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறது. இந்த தொகையிலிருந்து பரிசு வாங்கி தான் கொடுக்க முடியும். அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை. ஸோ இது அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக இருக்கும். அதனால தான் பரிசு நிதி கல்குலேஷன் எல்லாமே நமக்கு பொறுப்பு பக்கத்தில் வரும். ரைட். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கறதுக்காக நிதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பரிசு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற நிதியை சும்மா வச்சிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையா? அதனால இந்த 10,000 ரூபாய் நிதியை ஒரு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ போட்டு வைக்கிறோம், இல்லை ஷேர் வாங்கி போடுறோம், எதுலேயும் போய் இந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10,000 ரூபாய் நமக்கு பொறுப்பு. ஆனால் இதை இன்வெஸ்ட் பண்ணும்போது முதலீடு அப்படிங்கிறது நம்ம சொத்துக்கள் பக்கத்தில் போடுவோம் இல்லையா? முதலீடு மட்டும் சொத்துக்களில் இருக்கும். நமக்கு இந்த 10,000 ரூபாயை ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதிலிருந்து ஒரு 2,000 ரூபாய் நமக்கு வருமானம் வருதுன்னு வைங்களேன். அந்த வருமானத்தையும் நம்ம பரிசு வாங்கிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? 10,000 ரூபாய் நம்ம கையில் இருக்குது, இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு 2,000 ரூபாய் நமக்கு வருது. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்கும்? 12,000 ரூபாய் இருக்கும் இல்லையா? தென் ஒருத்தர் வர்றாரு, நம்ம அமைப்பை இன்வெஸ்ட் பண்ணுறாரு, நமக்கு ஒரு 5,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு, பரிசு வாங்கி கொடுக்கறதுக்காக. பரிசு வாங்கி கொடுத்துக்கோங்க அப்படின்றார். அவ்வளோதான். பாருங்கள், 10,000 ரூபாய் நம்மக்கிட்ட பரிசு நிதி இருக்குது. இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதனால கிடைச்ச வருமானம் 2,000 ரூபாய் வேறு.
5,000 ரூபாய் டொனேஷன் வேறு வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் 17,000 இருக்குது பரிசு வாங்கி கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம ஒரு போட்டி நடத்துகிறோம். அந்த போட்டி நடத்திட்டு அதுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு 7,000 ரூபாய் செலவு பண்ணிடுறோம். சரியா? இப்போ செலவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்கும்? 10,000 ரூபாய் இருக்கும் இல்லையா? இவ்வளோதான். இதுதான் கணக்கு மொத்தமே. பரிசு வாங்கி கொடுக்கறதுக்காக 10,000 ரூபாய் நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த 10,000 ரூபாயை சும்மா வச்சுருக்கக்கூடாதுன்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் முதலீடு. இன்வெஸ்ட் பண்ணதுனால அதுலேருந்து நமக்கு ஒரு 2,000 ரூபாய் வட்டி வருது. இதுவும் பரிசு வாங்கி கொடுக்கறதுக்கு தான். ஒருத்தர் விசிட் பண்ணுறாரு, அவர் 5,000 ரூபா பரிசு கொடுக்கறதுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. இப்போ நம்ம கையில் 17,000 பரிசு நிதி இருக்குது. இந்த 17,000த்துலேருந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு பரிசு வாங்கி கொடுக்குறோம். ரிமைனிங் நம்ம கையில் 10,000 ரூபாய் இருக்குது. இதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த கணக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கணக்கு எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இவ்வளோ நேரம் போட்ட அமௌண்ட் எல்லாம் எக்ஸாம்பிள் போட்டது. இந்த அமௌண்ட் எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது. இல்லை பாருங்கள், கணக்கை 1/4/2017 அன்னைக்கு பரிசு நிதி 60,000 நம்ம கையில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 60,000 ரூபா பரிசு கொடுக்கறதுக்காக நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். பரிசு நிதி அப்படின்னு சொல்லிட்டு 60,000 போட்டுக்கோங்க. இந்த 60,000 என்ன பண்ணுறோம்? அடுத்த ஸ்டெப்பில் முதலீடு பண்ணுறோம். சும்மா வச்சுருக்கக்கூடாதுன்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த 60,000 முதலீடு மட்டும் சொத்துக்கள் பக்கத்தில் வரணும். பரிசு நிதி முதலீடு 60,000 முடிஞ்சுதா? சரி, அடுத்து என்ன ஆகுது? பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி பெற்றது. இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கமே, இதிலிருந்து ஒரு 6,000 ரூபாய் நமக்கு வட்டி வருது. இப்போ இந்த 6,000 ரூபாயும் நம்ம பரிசு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். அடுத்து என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்டை கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்து உள்ளதை பாருங்கள். பரிசு நிதிக்காக நன்கொடை பெற்றது 12,000. இப்போ நமக்கு டொனேஷன் ஒரு 12,000 வந்திருக்கு. அவ்வளோதான். பாருங்கள், 60,000 நம்ம கையில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணதுனால நமக்கு 6,000 வருமானம் வந்திருக்கு. அதையும் பரிசு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். 12,000 டொனேஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இது மூணையும் டோட்டல் பண்ணிடுங்க. 78,000 நம்ம கையில் இருக்குது. சரியா? பரிசு கொடுக்கறதுக்காக 78,000 நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட்டை இப்போ பாருங்கள். பரிசுகள் வழங்கியது 8,000 ரூபாய். இப்போ 8,000 ரூபாய்க்கு பரிசு வாங்கி கொடுத்துட்றோம். 78,000த்தில் 8,000 ரூபாய்க்கு பரிசுகள் கொடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் 70,000 நம்ம கையில் இருக்கும். இதை தான் நம்ம அவுட்டர் காலத்தில் கேல்குலேஷனாக போடணும். இப்போ நம்ம கையில் இருக்கிற பரிசு நிதி 70,000 தான். இந்த கேல்குலேஷன் மட்டும்தான் இந்த கணக்குக்கு. இதை சில டைமில் 5 மார்க்கில் கூட கேட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை ஒமிட் பண்ணாதீங்க. 3 மார்க்லேயே வரலாம், 5 மார்க்லேயும் வரலாம். ரொம்ப ஈஸியான கணக்கும் கூட. பயிற்சி கணக்கு 17ம் 18ம் இதே மாடலில் இருக்குது. எடுத்துக்காட்டு கணக்கு இவ்வளோ தான். பயிற்சி கணக்கையும் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 75. பயிற்சி கணக்கு 17. இதில் பாருங்கள், சென்னை டென்னிஸ் மன்றத்தின் விளையாட்டு போட்டி நிதி. அதில் பரிசு நிதி பார்த்தோமா? இதில் விளையாட்டு போட்டி நிதி. இந்த நிதி அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலே அது முதலினம் மைண்டில் வச்சுக்கோங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிதி. இது ஏப்ரல் 1, 2018 24,000 அவங்க கையில் இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த ஆண்டில் அந்நிதியிலிருந்து பெற்ற வரவுகள். இப்போ வருமானம் அந்த வருஷம் ஃபுல்லாக 26,000 அந்த நிதிக்காக வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டையும் இந்த 24,000தோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும், இந்த 26,000த்தையும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஆண்டில் மேற்கொண்ட விளையாட்டு போட்டி செலவு 33,000 அதுக்காக விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக செலவு பண்ணியாச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். இது பக்கத்தில் இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. 24,000 ஸ்டார்டிங்கில் இருக்குது விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கான நிதி. அது கூட இப்போ நமக்கு 26,000 கிடைக்குது, வருமானமாக கிடைக்குது. ஸோ இதோட ஆட் பண்ணிக்கணும். அடுத்து விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம் 33,000. இந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணால் கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம அவுட்ரு காலத்தில் எழுதுவோம். எடுத்துக்காட்டு கணக்கில் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், முதலீடு பண்ணியிருப்போம், அதனால வருமானம் வந்திருக்கும். அந்த பாயிண்ட் இதில் இல்லை. இதில் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இது 3 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கு அக்கௌண்டன்சி பேப்பர்லையும் நம்ம செஞ்சு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த 17th சம்முக்கு இருப்புநிலை குறிப்புன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க. பொறுப்புகள் பக்கம், சொத்துக்கள் பக்கம் 2 பக்கமும் செப்பரேட்டாக பிரிச்சுக்கோங்க. நமக்கு எல்லா கால்குலேஷனும் பொறுப்புகள் பக்கமே முடிஞ்சிடும். இருந்தாலும் கூட 2 காலமும் நம்ம ஒதுக்கி ஆகணும். இதில் பாருங்கள், முதல்ல விளையாட்டு போட்டி நிதி இருப்பு 24,000 நம்ம கையில் இருக்குது. அதை முதல்ல எழுதிக்கோங்க. இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது அதற்கான வரவுகள்
விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக நமக்கு 26,000 வரவு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 50,000 வருது. இதில் இருந்து விளையாட்டு போட்டி செலவை கழிக்கணும். விளையாட்டு போட்டி நடத்தியிருக்கோம், அதற்காக 33,000 செலவாயிருக்கு. இதை கழித்து அவுட்ரு காலத்தில் போட்டுருங்க. கால்குலேஷன் இதோட நமக்கு முடியுது. இதை கழிக்கும் போது நமக்கு என்ன வருது? 17,000 வருது. இந்த 17,000 அப்படிங்கிறது தான் நம்ம அவுட்ரு காலத்தில் கொடுக்கணும். இந்த கணக்கு இதோட முடிஞ்சது. 3 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்சரை கூட நம்ம புக்கில் செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க, 17வது கணக்குக்கு இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் விளையாட்டு போட்டி நிதி 17,000 நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக. 18வது கணக்கை பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 76, பயிற்சி கணக்கு 18. இது 15வது கணக்கு என்ன மாடல் இருந்ததோ அப்படியே இருக்கும். இதுலேயும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வச்சு நமக்கு வருது. பாருங்கள், இது ஃபுல்லுமே விளையாட்டு போட்டி நிதியை வச்சு தான் நமக்கு இருக்குது கல்குலேஷன். இறுதி கணக்குகள் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இருப்புநிலை குறிப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதில் பாருங்கள், விளையாட்டு போட்டி நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 90,000 இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். முதலீடு, அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு 90,000 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சொத்துக்கள் பக்கத்தில் காமிக்கணும். இந்த 90,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால, முதலீடு பண்ணதுனால நமக்கு கிடைச்ச வருமானம், முதலீடு மீதான வட்டி பெற்றது 9,000 கிடச்சிருக்கு. இதையும் இந்த 90,000தோடு சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? கூட்டிக்க போகிறோம். ப்ளஸ் தொடர் விளையாட்டு போட்டி நிதிக்கான நன்கொடை, போட்டி நடத்துறதுக்காக நமக்கு டொனேஷன் வந்திருக்கு 10,000. இதுவும் அதற்கானது. ஸோ இதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்? கூட்டிக்க போகிறோம். இந்த 90,000தோட 9,000, 10,000 இது ரெண்டையும் கூட்டிடலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க? விளையாட்டு போட்டியை நடத்தியிருக்காங்க, அதற்காக செலவு பண்ணியிருக்காங்க 60,000. ஸோ இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டா நமக்கு விளையாட்டு போட்டிக்கான நிதி வந்து ஃபைனலாக எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இவ்வளோதான். இது ரெண்டையும் கூட்டிக்க போகிறோம், இதை கழிக்க போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 90,000 மட்டும் சொத்துக்கள் பக்கத்தில் நமக்கு அமைக்க வேண்டியிருக்கும். பேப்பரில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள் பக்கம், சொத்துக்கள் பக்கம். பொறுப்புகள் பக்கத்தில் நமக்கு விளையாட்டு போட்டி நிதி ஸ்டார்டிங்கில் இருந்த அமௌண்ட் எழுதணும் 90,000. இந்த 90,000 செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம சொத்துக்கள் பக்கத்தில் விளையாட்டு போட்டி முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு 90,000 அவுட்டர் காலத்தில் இங்கே போட்டுடலாம். ஏன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாததுனால. பொறுப்புகள் பக்கத்தில் மட்டும் இன்னர் காலத்தில் போட்டுக்கோங்க. தென் பாருங்கள், இந்த 90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதிலிருந்து நமக்கு 9,000 வட்டி வருது. முதலீடு மீதான வட்டி பெற்றது 9,000. அதையும் இதோட கூட்டிடுங்க. கூட்டும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கி? 99,000 நமக்கு கிடைக்குது. இப்போ டொனேஷன் பெற்றது, நன்கொடை பெற்றது இருக்கு இல்லையா, 10,000 நன்கொடை நமக்கு வந்திருக்கு. அதையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 1,09,000 வருது. இதுதான் நம்ம கையில் இப்போதைக்கு இருக்கிற காசு. இதை வச்சு நம்ம செலவு பண்ணுறோம், விளையாட்டு போட்டி நடத்துகிறோம். அதுக்காக 60,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 60,000 எழுதி இதை கழிச்சிட்டா நம்ம கையில் ரிமைனிங் இருக்கிற விளையாட்டு போட்டி நிதி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை கழிச்சிட்டு வெளியில் அவுட்டர் காலத்தில் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எழுதிடுங்க. எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள். 0,0,9,4 49,000 கிடைக்குது. இவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. பொறுப்புகள் பக்கத்தில் 49,000 வருது. சொத்துக்கள் பக்கத்தில் மட்டும் அந்த 90,000 விளையாட்டு போட்டி நிதி முதலீடு இருக்கும். இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாம். புக்கில் பாருங்கள், தொடர் விளையாட்டு போட்டி நிதி பொறுப்புகள் பக்கத்தில் 49,000, சொத்துக்கள் பக்கத்தில் தொடர் விளையாட்டு போட்டி நிதி முதலீடு 90,000. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக. எந்த சம் இவ்வளோ தான். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.